யார் அது ஃபோன் அடிக்கிறது? எங்கடா ஃபோனை காணோம்? கைக்குள்ளே வச்சுட்டு ஃபோனை தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ, யார்? வேலைக்கு வரணுமா? என்னைக்கு? நைட்டா? சரி சரி. இன்னொரு ஆள் வேறு வேணுமா? சரி வரேன் கூட்டிகிட்டு வரேன். நிறுத்துறா மாப்பிள்ள. எந்த பக்கம்டா போகிறது? அந்த ஃபோனை கொடு. யார் அது சும்மா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறது? ஹலோ, நான் ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்கேன். யாராக இருந்தாலும் நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க. இவன் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேன்றான்டா. இப்போ எந்த பக்கம் போகிறதா இல்லை இந்த பக்கம் போகிறதானே தெரியலையே. இந்த பக்கம் தான் நல்லா வெளிச்சமாக இருக்குது. இந்த பக்கமாகவே போயிரு. என்னடா முட்டு சந்தா இருக்குது? யார்கிட்ட வழி கேட்கணுன்னே தெரியலடா. இங்கே சார் இருக்கார் பாரு, இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஆனால் இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எப்படின்னா போகிறது? உங்களுக்கு வழி தெரியும்? தம்பி, நம்ம பசங்கக்கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு பார்த்தா நேராக போய் லெஃப்ட் எடுத்தா வந்துடும். சரிண்ணா அண்ணன் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். எது வந்தாலும் எடுத்து நிற்கிறேன். அப்பல இந்த ஃபங்க்ஷன் தான். வேலையை முடிச்சுட்டு போகும்போது சம்பளத்தை வாங்கிட்டு போகிறோம். பிரபலி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே. சும்மா கிடந்த சங்கை பூத்தி விட்டாய், சிவனேனு கிடந்தவனை செய்தி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்தி விட்டாய். எப்படியோ மாப்பிள்ள சிறப்பாக வேலையை முடிச்சிட்டோம். சரி, அவனுக்கு ஃபோன் அடியா, இன்னும் சம்பளத்தை போட்டுள்ள. என்ன மாப்பிள்ள ஃபோனே பண்ண மாட்டேன்? என்ன கதை? எதுவுமே சொல்ல மாட்டேன் பார்த்தியா? என்னடா வேலைக்கு வர சொன்னா, என்ன வேலைக்கு வராமல் எங்கடா போனீங்க? என்னடா சொல்கிற? நைட்டு தான் வேலைக்கு வந்தேமேடா. அந்த கல்யாண ஃபங்க்ஷன் கூட நல்லபடியாக முடிஞ்சிட்டியாடா? ஃபங்க்ஷன் வந்து வீடு குடி போகிறதுடா. நீங்கள் பக்கத்து ஏரியாவுக்கு போயிட்டீங்கடா கல்யாண ஃபங்க்ஷனுக்கு. என்னடா சொல்கிற? அங்கே நாங்கள் தப்பான நேரத்துக்கு போயிட்டோமாடா? என்னடா சொல்கிற? அப்போ நைட்டு ஃபுல்லாக நம்ம வேலை செஞ்சது கஷ்டப்பட்டு எல்லாம் வேஸ்ட்டா? முடிச்சு விட்டீங்க போங்க.